சொல்டா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அகிம்சா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்ப கதை சொல்ல போகிறேன். நான் சொல்ல போற கதையோட பேரு பொக்கிஷம். ஒரு ஊர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்துதான். அந்த அப்பார்ட்மெண்ட்ல சுஜி, டிங்கு, பிங்கு, பானு, மீனோன்னு 5 பேர் இருந்தாங்களாம். அவங்க 5 பேரும் நண்பர்களாம். அவங்க நண்பர்கள் மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் நண்பர்களாம். ஒரு நாள் அவங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றுலா போலான்னு பிளான் பண்ணாங்க. எங்க போலான்னு ஒரே குழப்பமா இருந்துதான். அப்புறம் இந்த சிட்டியை தாண்டி பரபரப்பு இல்லாம அவசரம் இல்லாம ஒரு ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணாங்களாம். அது சுஜியோட தாத்தா பண்ண வீட்டுக்கு போய் 2 நாள் ஜாலியா இருந்துட்டு வரலான்னு போனாங்களாம். அந்த கிராமத்துக்கு போய் பம்பு செட்டுல குளிச்சு எண்ணெய் பறிச்சு குடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க பிள்ளைங்க எல்லாம் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அவங்க கையில போனை கொடுத்து விட்டு போய் விளையாடுங்கன்னு தொட்டி விட்டுறாங்களாம். எப்பயும் போல சுஜி, டிங்கு, பிங்கு, பானு, மீனு 5 பேரும் ஒவ்வொரு மூலையில உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சாங்களாம். இப்ப சுஜியோட தாத்தா அவங்க உங்களுக்கு எல்லாம் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லி தட்டா அப்படின்னு கேட்டாலாம். எல்லாரும் ஓகே தாத்தா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப சுஜி தாத்தா சொன்னானா, இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை யார் தேடி கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் பரிசா தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் ஓகே சொல்லிட்டு ஓடு தேடி இன்னும் கொஞ்ச நேரம் கண்டுபிட்டா ஜாட சொல்லு அது மட்டும் போதும். ஓடு தேடி இன்னும் கொஞ்ச நேரம் கண்டுபிட்டா ஜாட சொல்லு அது மட்டும் போதும். பொக்கிஷத்தை மண்ணுக்குள்ள புதைச்சது யார்? விட்டு தேடுறாங்க இந்த 4 பேர். பொக்கிஷத்தை மண்ணுக்குள்ள புதைச்சது யார்? விட்டு தேடுறாங்க இந்த 4 பேர். அப்படியும் தேடியும் பொக்கிஷம் கிடைக்கவே இல்லை. அவங்க எல்லாரும் மக்காத பிளாஸ்டிக்கும் பாலித்தீன் பேப்பரும் தான் கிடைச்சுதான். அப்ப அவங்க எல்லாம் தாத்தாட்ட போய் தாத்தா உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கல, நீங்க மீன் பிடிக்கிற தூண்டில் தாங்க, நாங்க மீன் பிடிக்கிறோன்னு. அப்ப தாத்தா கேட்டாராம், பொக்கிஷம் இல்லாம எப்படி மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, நாங்க மீன் பிடிப்போம், நீங்க மீன் பிடிக்கிற தூண்டில் தாங்க. இப்ப தாத்தாவும் தந்துட்டாராம். எல்லாரும் ஜாலியா குளத்துக்கு போய் வெறும் தூண்டில குளத்துக்குள்ள போட்டாங்களாம். அப்பயும் மீன் சிக்கவே இல்லையா. எல்லாரும் சோகமாயிட்டாங்களாம். இப்ப சுஜி சொன்னானா ஐடியா அப்படின்னு. இப்ப எல்லாரும் என்ன ஐடியா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சுஜி வேகமா ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல போய் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அவெல்லாம் சூப்பர் ஐடியான்னு சொன்னாங்க. அப்ப தூண்டில்ல நூடுல்ஸை மாட்டி குளத்துக்குள்ள போட்டாங்க. அப்பயும் மீன் சிக்கவே இல்லையா. எல்லாரும் சோகமாயிட்டாங்களாம். இப்ப சுஜி சொன்னாலாம், வாங்க நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு. இப்போ பானு சொன்னாலும் இல்லை மீன் பிடிச்சி காமிச்சாதான் நான் வீட்டுக்கு வருவேன். இப்போ சுஜி சொன்னானா, நாளைக்கு பொக்கிஷம் கிடைக்கும், நான் மீன் பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ பானு சொன்னாலும் இன்னைக்கே கிடைக்கல, நாளைக்கு எப்படி கிடைக்கும்? அவ கேட்ட கேள்விக்கு யாருக்குமே பதில் இல்லையா. ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுதா பொக்கிஷம்னா என்னான்னு? கரெக்ட், வெறும் தங்கமும் வைரம் மட்டும் பொக்கிஷம் இல்லை. இந்த மண்ணோட பொக்கிஷம், விவசாயிகளோட பொக்கிஷம், பசுமையோட பொக்கிஷம் மண்புழு. பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மண்ணை பாதுகாப்போம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், நம் பசுமையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். ஆமா, நீங்க எல்லாரும் கடைசியா எப்ப மண்புழு பார்த்தீங்க? கொஞ்சம் யோசனை.